நேற்று ஆர்எஸ்எஸ் தொடர்பாக நீங்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கு செல்லூர் ராஜு மதுரையில் செய்தியாளர் சந்திக்கும் போது திருமாவர்கள் திசை மாறி சென்று விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தொடர்ச்சியாக திருமாவர்கள் மீது திசை மாறி சென்று விட்டார். ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன கருத்து சொன்ன? அதிமுக ஆர்எஸ்எஸ் தொடர்பாக நேற்று உங்களுடைய சொன்னது இல்லை எல்முருகன் இப்படி சொன்னார்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான். நீங்க திசை மாறி நான் அவர் சொன்னதை நான் படிக்கலை கேட்கல. ஊடகவியலாளர் சொல்கிறத நம்பி பதில் சொல்கிறோம். அப்படி அவர் சொல்லலைன்னா எல்முருகன் அப்படி சொல்லலை, திருமாவளவனா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு. கருத்து சொன்னதுன்னா நீங்க திசை மாறி போயிட்டு எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேனா? எங்களுக்கு அதிமுக மேலே ஒரு மரியாதை உண்டு. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். இல்லைனா இதை பற்றி சொல்ல போகிறதில்ல. இப்போ பாஜகவோட எவ்வளோ கட்சிகள் தொடர்பு வச்சுருக்கிறாங்க, உறவு வச்சுருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நாங்கள் சொல்கிறோமா? எத்தனையோ தலைவர்கள் பாஜகவோடு நட்பு வச்சுருக்கிறாங்க, அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் விமர்சனம் பண்ணலையே. அதிமுகவை இன்னும் நாங்கள் ஒரு திராவிட இயக்கம்னு நம்புறதுனால இந்த கருத்தை சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை இது திராவிட இயக்கம்லாம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடியிலிருந்து அதை நான் பேச மாட்டேன்.